வணக்கம் பிள்ளைகள். இது வந்து 2009ஆம் ஆண்டு எஸ்ஏ கல்வி. இதைத்தான் நாங்க இந்த வீடியோல பார்க்கிறோம். நாங்க பெர்லின் தேற்றம் சம்பந்தமான நோட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினால் அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செய்ய போறது இல்லை. ஏன்னு சொன்னா பெர்லின் தேற்றம் சம்பந்தமான வீடியோ நான் ஏற்கனவே போடுறேன். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்கி போடும். ரைட்டா? ஓகே. பெர்ன்லி சமன்பாட்டை எழுதி ஒவ்வொரு உறுப்பையும் இனங்காண்க. இதுதான் நான் அன்னைக்கு முதலாவதா விளங்கப்பட்ட விஷயமே. பெர்ன்லியின் இடத்துல வர உறுப்புகள் பி பிளஸ் ஹாஃப் ஓ வி ஸ்லாட் பிளஸ் ஓ ஜிஹெச் இவ்வளவு மாறிலி. உங்களுக்கு பி என்று சொன்னா என்னன்னு தெரியுமா? என்னது? அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி. அலகு அலகு கனவளவிற்கான அமுக்க சக்தி. அதே மாதிரி ஹாஃப் ஓ வி ஸ்கொயர்ன்னு சொன்னாலும் எனக்கு என்னன்னு தெரியும்? ஹாஃப் ஓ வி ஸ்கொயர்ன்னு சொன்னாலும் அலகு கனவளவிற்கான அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. அதுவும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த ரோ ஜிஹெச் அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி. நீங்க இங்க அலகு கனவளவுக்கானன்னு சொல்லி எழுதுதான் விஷயமே. அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறோம். சரி பிள்ளை, இது வந்து ஒரு பேசிக்கான கேள்வி. ஸோ இது எல்லாருமே எழுதக்கூடிய கேள்வி தானே. ஸோ இந்த கேள்வியை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு அங்கால கேள்விக்கு போறோம். பெர்ன்லியின் சமன்பாட்டை எழுதி ஒவ்வொரு உறுப்பையும் இனங்காண்க. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு கேணிக்கு நீரை வழங்கும் புராதன நீர் வழி ஒன்று 3 கட்டங்களை கொண்டுள்ளது. ஓகே. அவனங்கியோடத்துக்கு நீரை வழங்க போனாம். அதுக்கு 3 கட்டங்கள் இருக்காம். கட்டம் 1, கட்டம் 2, கட்டம் 3. நான் மெதுவா சொல்றேன். நீங்கள் உங்களை பேப்பர்ல பார்த்துட்டு வாங்க. கேள்வியை செய்துட்டு பாருங்க. இன்னும் ஈஸியா விளங்குமா? ரைட். கட்டம் 1. நீர் மட்டத்திலிருந்து ஆழம் எச்சில் இருக்கும் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தின் ஒரு செவ்வக வெளி வழியிலிருந்து தொடங்கும் ஒரு செவ்வக கிடைத்திறந்த நீர் வாய்க்கால். ஓகேவா? நீர்மட்டத்திலிருந்து கீழே எச்சென்ற ஆழத்தில செவ்வக வெளி வழியிலிருந்து தொடங்கும் ஒரு செவ்வக கிடை கிடைத்திறந்த வாய்க்கால். இப்போ கட்டம் ஒன்றை பற்றி சொல்றான். மேலே இருந்து எச் தூரத்துல இருக்காம். அது செவ்வகமா இருக்காம். சரி, ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிட்டான். சரி, கட்டம் 1 நான் வாசிட்டேன். கட்டம் 2 நீங்க எல்லாத்தையும் வடிவா வாசிங்கவா. கட்டம் 1 உள்ளவாறு அதே தள அகலத்தை கொண்டது. ஓகே, அகலம் சமனா. இப்ப கட்டம் 1 அகலம் இதுன்னு சொன்னா கட்டம் 2 கீழே வருது. அதுண்ட அகலமும் சமனாமா. இது எக்ஸ் என்று சொன்னா இதுண்ட அகலமும் எக்ஸாம். அதே தள அகலத்தை கொண்டது. ஆனால் உருவில் காட்டப்படுகிறவாறு ஒரு சரிவுடன் செல்கின்றதுமான வேறோர் செவ்வக திறந்த நீர் வாய்க்கால் கட்டங்கள் 1லும் 2லும் வாய்க்கால் துரத்தின் அகலம் சைவரசம். ஒரே அகலமாம் 2 அகலமும் சைவரசம் 5 மீட்டராமா. ஓகே, நம்ம வாசிக்கிறேன். பிறகு உங்களுக்கு என்னென்னு சொல்லி விஷயத்தை சொல்றேன். கட்டம் 3. கட்டம் 2 இணைந்த கட்டம் 3 தள அகலம் டி 10 மீட்டரை ஆக கொண்ட மிகவும் அகலம் கூடிய செவ்வக குறுக்குவெட்டுள்ள ஒரு திறந்த ஆழங்குறைந்த கிடைவாய்க்கால் ஆகும். கட்டம் 2லிருந்து வரும் நீர் இக்கால்வாயின் உள்ளே புகுந்து உருவில் காணப்பட்டவாறு பாய தொடங்கி கீழே இருக்கும் கேணிக்கு நீரை வழங்குகிறது. ஓகே. கேள்வி என்ன சொல்ல வரான் நமக்கு? கேள்வி வந்து என்ன செய்ய போறான்? நீரை மேலே இருந்து இறக்கி ஒரு காயில் மேலே இருந்து நீரை இறக்கி ஒரு கேணிக்குள்ள கொண்டு போய் சேர்க்க போறான். இதான் வந்து கேள்வியோட ஐடியா. அந்த நீரை எப்படி கொண்டு வரான்னு சொன்னா கிடையா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? கிடையா நிக்கிற தண்ணியை சரிச்சு விட்டா தான் கீழே வரும். சரிச்சு விட்டுட்டு அவன் சீரான ஒரு வீதத்துல வந்து இறைக்கிறதுக்காக என்ன செய்யறான்? பெரிய குறுக்குவெட்டு பரப்பை ஒரு பகுதிக்குள்ள இறக்கி விட்டான். சோ உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்போ கேள்வி இதுதான். இதை பேஸ் பண்ணி இந்த எச்சக்கானு வையக்கானு வேகத்தைக்கானு அப்படி ஏதோ கேள்விகள் கேட்க போறான்னு நினைக்கிறேன். ஸோ கேள்வியின் ஐடியா பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எச் சொல்றான். ஓகே, மேலே இருந்து இந்த மேல் மட்டம் நீர் நிக்கிற மட்டம் வரைக்கும் மேல். ஸோ எச் ஓகே. வை என்று சொல்லி எதை சொல்றான்? அடிப்பக்கத்துல இருந்து இது இங்க ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கான். அது வரைக்கும் வை. இந்த மாதிரி சில சில விஷயங்களை மென்ஷன் பண்றான். இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். இப்போ நான் ஏ பார்ட்ல போறேன். ஏ பார்ட் கேள்விக்கு போறேன்னா ரைட். உறுதி நிலையில் நீர்வீழ்ச்சி செக்கனுக்கு 1.5 மீட்டர் கியூப் நீரை காது செல்கிறது. கட்டம் 2 வெளிப்போக்கு எக்ஸில் நீர்ப்பாய்ச்சல் கதி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எக்ஸில் கட்டம் 2 நீர்வாய்க்காலின் உயரத்தை காணும். கட்டம் 2ல எக்ஸில
நீர்மட்டத்துல இருந்து இந்த எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம் முதல்ல. நீர் இப்படி பாயுது. ஓகேவா? நீர் இப்படி பாயுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனா நீர் ஒரு குறித்த மட்டத்திலாம் பாயும். தானே? ஒரு குறித்த மட்டத்திலான பாயும். அதை ஒத்துக்கொள்றீங்க தானே? ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல இந்த நீர் வந்து பாயுது. சரியா? நான் கட்டம் ரெண்ட சும்மா பிரிக்காரு பாயுது. அது ஒவ்வொரு செகண்டுக்கும் 1.5 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் பாருது. கட்டம் ரெண்டின் வெளிப்போக்கு எக்ஸில கதியும் சொல்றான் 10 மீட்டர் செகண்ட் -1. எக்ஸில வெளிப்போக்கு கதின்னு சொன்னா எக்ஸில் கட்டம் ரெண்டின் வாய்க்காலின் நீர் மட்டம் எவ்வளவு உயரத்துக்கு நீர் நிக்குதாம். சரிங்களா? இதே படத்தை நான் முன்னுக்கு ரெண்டு பார்த்தா இங்க ரெண்டு பாப்பனா இருந்தா எப்படி இருக்கும்னு சொன்னா இது ஒரு அகலமா இருக்கும். இந்த உயரத்துக்கு தான் நீர் நிற்கும். இந்த உயரம் என்னன்றது கேள்வி. சரிங்களா பிள்ளைகள்? எல்லா தரவுமே சொல்லியிருக்கிறான். ஆனா அதை வச்சுக்கொண்டு யோசிக்கிறேன் என்ன செய்ய போறேன்னு சொல்லி. ரைட்டா? உங்களுக்கு விளங்காட்டு இப்ப திருப்ப சும்மா சொல்றேன். இந்த எக்ஸுக்களால ஒவ்வொரு செகண்டுக்கும் 1.5 மீட்டர் கியூப் நீர் வருது. அது 10 மீட்டர் செகண்ட் மைனஸ்ல வந்தா இந்த எச் என்னன்றது கேள்வி. எனக்கு இது அகலம் எவ்வளவுன்னு சொல்லி சொல்லிட்டான். எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு நீர் வெளியில வருதுன்றதுக்கான ஈக்குவேஷன் எனக்கு ஏற்கனவே தெரியுமா நினைக்கிறேன். அதான் என்னது பாய்ச்சல் விதம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த பாய்ச்சல் விதம் குறுக்குவெட்டு பரப்பு தர வேகம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாய்ச்சல் வீதம் கேள்வியில சொல்றான், வேகம் சொல்றான். அப்ப இந்த ரெண்டுமே சம்பந்தப்படுற சமன்பாடு கியூ சமன் ஏவி தானே. இப்ப கியூ எனக்கு தெரியும் 1.5 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். பரப்பளவு அந்த நீர் போற பரப்பளவு எக்ஸ் தர இந்த அகலம் வந்து ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ் எக்ஸ் வந்து 0.5 0.5 தர ஏச் இன்டு பி தெரியும் 10. அப்புறம் எச்ச காணலாம். 0.3 மீட்டர் சொல்லி வரும். எச் 0.3 மீட்டர். இது வந்து ஈஸி கேள்வி. பட் உங்களுக்கு விளங்கோணம் பண்றதுக்காக நான் இவ்வளவு உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இவ்வளவு நீங்க யோசிச்சு தான் கேள்வி செய்யலாம். இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுறது என்ற நோக்கம் இல்லை. இதை வச்சுட்டு எப்படி நீங்க ஒரு கேள்வியை யோசிக்கிறீங்கன்றதான் முக்கியமா இங்க. ரைட். பி பார்ட். கட்டம் மூன்றின் ஆழங்குறைந்த வாய்க்காலின் நீர்மட்டத்தின் உயரமானது எக்ஸில் கட்டம் ரெண்டின் நீர்மட்டத்தின் உயரத்துக்கு சமன் என கட்டம் 3 ஆழங்குறைந்த வாய்க்காலின் நீர்மட்டத்தின் உயரம் எக்ஸில் கட்டம் ரெண்டின் நீர்மட்டத்தின் உயரத்துக்கு நீர்மட்டத்தின் உயரம் தான் கண்டுனாங்க 0.3 மீட்டர். அந்த 0.3 மீட்டர் தான் கட்டம் 3லயும் இருக்கு. எக்ஸில கட்டம் ரெண்டில் நீர்மட்டத்தின் உயரத்துக்கு சமம் என கொண்டு ஆழம் குறைந்த வாய்க்காலின் ஊடாக நீர் பாயும் கதியை கணிக்க. இப்ப ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் யோசிக்கிறீர்கள். இங்க இருந்து வார நீர் அவ்வளவு என்ன செய்யும்? இதுக்குள்ள வரும். எவ்வளவு வருது? ஒவ்வொரு செகண்டுக்கும் 1.5 மீட்டர் கியூப் என்ற அளவுல வருது. அவ்வளவு நீர் எனக்கு செய்யும் இந்த பெரிய இதுக்குள்ள வரும். சரியா? இந்த பெரிய வாய்க்காலுக்குள்ள வரும். அந்த பெரிய வாய்க்காலுக்குள்ள வந்த அவ்வளவும் என்ன செய்யுதுன்னு சொன்னா என்ன வேகத்துல வருது அப்படின்னு என்ன வேகத்துல கீழே விழுதுன்றது கேள்வி. அப்ப இங்கேயும் எனக்கு பாய்ச்சல் வீதமும் வேகமும் சம்மந்தப்படுது. அப்ப என்ன ஈக்குவேஷன்? ஒரே ஈக்குவேஷன் தான், கியூ சமன் ஏவி. பி கேள்வி கியூ தெரியும் 1.5. எனக்கு பரப்பளவு வேணும். பரப்பளவுண்டா என்ன? உயரம் தர அகலம். எனக்கு அகலம் வந்து ஏற்கனவே டி தெரியும். இங்க சொன்னோம் 10 மீட்டர். டி 10 மீட்டர். உயரம் தெரியும். மேல கண்டா அதே உயரம் 0. அப்ப ஏ தெரியும் தானே? 10 மீட்டர் தர 0.3 அதுல பரப்பளவா இருக்கு. வேகத்தை காணணும் கேள்வி. வேகத்தை கண்டீங்கன்னு சொன்னா 3. ஆகவே 0.5 மீட்டர்/செகண்ட் வரும். விளங்குதா பிள்ளை? விளங்கா இருக்க அப்படியே கேள்வியை நிப்பாட்டிட்டு திருப்பொருக்கா வாசிச்சு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஏண்டா இது விளங்கினா தான் அங்காளி பாட்டுகள் ஈஸியா விளங்குமா. அப்படியே கேள்வியை நிப்பாட்டிட்டு திருப்ப வாங்க. அப்ப 0.5 மீட்டர்/செகண்ட் பி பார்ட். சரி. சி பார்ட். கட்டம் ஒன்றின் கிடைவாய்க்காலில் நீர்ப்பாய்ச்சலின் கதி 5 மீட்டர்/செகண்ட்-1. கட்டம் 1. ஓகே, இப்ப மேல வந்துட்டோம்னா மேலேயும் பாய்ச்சல் வீதம் மாறாதா? அங்கேயும் 1.5 மீட்டர்/செகண்ட் தான். சரி. கட்டம் ஒன்றின் கிடைவாய்க்காலில் நீர்ப்பாய்ச்சலின் கதி 5 மீட்டர்/செகண்ட்-1. சரி. அங்கேயும் நீர் கிடையா 5 மீட்டர்/செகண்ட்-1 என்ற வேகத்துல பாயுதாம். சரி. அப்படின்னு சொன்னா நீர்மட்டத்தின் உயரத்தை கணிக்க கட்டம் ஒன்றின் கட்டம் ஒன்றின் திறந்த வாய்க்காலின் நீர்மட்டத்தின் உயரத்தை கணிக்க. ஓகே,
அங்க என்ன கேட்டிருக்கான், அங்கேயும் அதே நீர்மட்டத்தின் உயரத்தை கணிக்கட்டான். எங்களுக்கு வேகம் சொன்னோம் 5 மீட்டர்/செகண்ட். அப்ப என்ன ஈக்குவேஷன், அதே Q7 இதுதான். பாய்ச்சல் வீதம் மாற போறது. இப்ப எனக்கு பரப்பு தேவை. ஆனா மேல சொன்னவன் இதுண்ட அகலமும் இதுண்ட அகலமும் சமன். அப்ப அகலம் தர உயரம் தான் எனக்கான பரப்பளவு, நீர் பாய்கிற இந்த பரப்பளவு. அகலம் தெரியும் எனக்கு x, 0.5. அந்த உயரம் தான் கேட்டவன். அகலம் தெரியும் 0.5, உயரம் தான் கேட்டவன். ஆனா y என்று வைக்கிறேன். இங்கு v தெரியும் 5 மீட்டர். நீங்க y கண்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு வருது? 0.5 நாளைக்கு 0.6 மீட்டர் சொல்லி வரும். சரியா? இதான் கேட்ட கேள்வி. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இவ்வளவும் ஒரே ஈக்குவேஷனை வச்சு 3 இடத்துக்கு கேள்வியை 3 விதமா கேட்டுக்கணும். ஆனா ஒரே விஷயம் இவ்வளவு உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த பார்ப்போம். படத்தை திருப்படுத்திட்டு வரேன். உங்களுக்கு தேவைப்படும் படம். 1 மினிட். ஓகே பிள்ளைகள், நீர்ப்பாய்ச்சல் உச்ச மேற்பரப்பின் வழியே உள்ள அரபிக்கோட்டை கருத்தில் கொண்டு கட்டம் 2இன் வாய்க்கால் தளத்தில் உள்ள எக்ஸில் இருந்து வெயிட். ஓகே, நீர்ப்பாய்ச்சலின் உச்ச மேற்பரப்பின் வழியே உள்ள அரபிக்கோட்டை கருத்தில் கொண்டு கட்டம் 2, ஓகே, கட்டம் 2இன் வாய்க்கால் தளத்தில் உள்ள எக்ஸில் இருந்து, வாய்க்கால் தளத்தில் உள்ள அந்த மேல் புள்ளி எக்ஸில் இருந்து கட்டம் ஒன்றின் வாய்க்கால் தளம் வரையான உயரம் வையை கணிக்க. இந்த அடிப்பகுதியா மேல போகல, நீர்மட்டத்துக்கு போகல, அடிப்பகுதி வரையான அந்த உயரம் வையை கணிக்க. விளங்குதா? அந்த உயரம் வையை கணிக்க. ஓகே. உருவை பார்க்க நீர்த்தேக்கத்தின் வழியே வளிமண்டல அமுக்கம் P உடைய வளிமண்டலத்திற்கு நீர் வெளியே செல்கிறது. ஆழங்குறைந்த வாய்க்காலின் உள்ளே எக்ஸில் புகுகின்ற நீரும் அமுக்கம் P உள்ளது என கொள்ளலாம். ஓகே. எக்ஸில் இருக்கிற நீரும் நாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸில் இருக்கிற நீரும் வளிமண்டல அமுக்கம் P இருக்குதான். ஓகே. இப்ப இந்த வளிமண்டல அமுக்கம் எல்லாம் கழிச்சிட்டான். ஒரு பாயி ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு பாயுது. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே வேர்ல்ட் திட்டம் படிப்பிக்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா, ஒரு பாய் ஒரு புள்ளியில இன்னும் ஒரு புள்ளிக்கு போகுதுன்னு சொன்னா அங்க நாங்க பேர்ன்லியின் தேற்றத்தை பாவிச்சு கொள்ளலாம். எந்த புள்ளிக்கு பாவிக்கிற மட்டும் முக்கியம். ஆனா பேர்ன்லியின் தேற்றத்தை பாவிச்சு கொள்ளலாம். நாங்க கழிக்கிறது விளங்க பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு பாய் போகுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பேர்ன்லியின் தேற்றத்தை பாவிச்சு கொள்ளலாம். நான் இப்ப என்ன செய்ய போறேன், பேர்ன்லியின் தேற்றம் பாவிக்க போறேன். சரி, பேர்ன்லியின் தேற்றம் பாவிக்க போறேன். எந்த புள்ளிகளுக்கு இடையில பாவிக்க போறேன் அது அடுத்த பிரச்சனை. அதை நாங்க யோசிச்சு பார்ப்போம். எந்த புள்ளிகளுக்கு இடையில பாவிக்க போறோம்ன்றதையும் நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஓகேவா? ரைட். என்னென்ன சொன்னவங்க அதுக்கு வாரம் திருப்ப வெளியில வளிமண்டல முக்கம் P. அப்ப இந்த புள்ளிகள்ல வளிமண்டல முக்கம் P, வெளியில வளிமண்டல முக்கம் P. அப்ப இந்த எக்ஸிலியம் வளிமண்டல முக்கத்தை P என்று எடுத்துக்கொள்ளாமா? அப்ப எனக்கு அமுக்கம் தெரிஞ்ச 2 புள்ளிகள் இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த அமுக்கம் தெரிஞ்ச 2 புள்ளிகளுக்கு இடையிலேயே என்ன செய்யறேன், பேர்லின் தேற்றத்தை பாவிச்சு கொள்றேன். அது எனக்கு ஈஸி. அப்ப இந்த புள்ளி எக்ஸிலையும் எக்ஸ் என்ற புள்ளி அதை நான் ஒரு A என்று வைக்கிறேன். அந்த மேல் பரப்பில் இருக்கிற புள்ளியை B என்று வைக்கிறேன். அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன், அந்த A என்ற புள்ளிக்கும் B என்ற புள்ளிக்கும் இடையில பேர்லின் தேற்றத்தை பாவிக்கும். இது என்னது, மேற்பரப்பில் இருக்கிற புள்ளி A, அதுக்கு கீழான ஏதோ குறிப்பிட்ட தூரத்துல நீர்மட்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் மேல கண்டுபிடிச்சாங்க. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. 0.3 மீட்டர் என்ற தூரத்துல கீழே தான் என்ன இருக்கு, நீர்மட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதே மாதிரி இங்கேயும் இது பை, ஆனா கீழே இருந்து 0.6 மீட்டர் மேல நீர்மட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. ரைட்டா? இவ்வளவு நாங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள். இப்ப நான் என்ன செய்யறேன், எந்த வரைவின்படி A, B புள்ளிகளுக்கு பேர்லியின் தேற்றத்தை போடுறேன். நீங்க வடிவா எழுதி காட்டுங்க. புள்ளிகளுக்கு பேர்லியின் தேற்றப்படும். A என்ற புள்ளியில எவ்வளவு இருக்க போகுது, வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது P பிளஸ் அதுல வேகம் என்ன இருக்க போகுது, ஹாஃப். எக்ஸ்ல வேகம் நாங்க ஏற்கனவே மேல கண்டுபிடிச்சு நாங்க நினைக்கிறேன் 10 மீட்டர் செகண்ட். ஆகவே 10 ஸ்கொயர்.
நான் ஏ என்ற புள்ளியிலேயே எடுக்கிறதால எந்த விதமான அழுத்த சக்தியும் இல்லை, பூஜ்ஜியம். சமன் பிக்கு வாரம். பிக்கு நான் பார்த்தேன்னு சொன்னா அமுக்கம் பி தான், ஏன் வளிமண்டல அமுக்கம் பி இருக்காம், ரைட். பிளஸ் ஹாஃப் ரோ பி ஸ்கொயர், வேகம் வந்து அங்க கண்டினாங்க 5, ஆகவே 5 அதை விட இந்த புள்ளி சார்பா ஏ என்ற புள்ளி சார்பா நாங்க எடுக்கிறதால மேல ஒரு அழுத்த சக்தி வரப்போகுது, மேல் நோக்கி போறதால எவ்வளவு, ரோ ஜி ஏச். ஏச் எவ்வளவு, ஏச் எவ்வளவு இருக்க போகுது, இவ்வளவும் வந்து எச்சா இருக்க போகுது. அப்ப அவ்வளவும் என்னவா இருக்க போகுது, y -0.3 சக 0.6, y -0.3 சக 0.6 இருக்க போகுது. விளங்குதா புள்ளிகளே? இந்த மேல் மட்டம் வரைக்கும் நான் காணணும். ஏன் நான் மேல் புள்ளிக்கும் இந்த மேல் புள்ளிக்கும் தான் நான் என்ன செஞ்சேன், நான் வேர்லிங் தேட்டம் போடுறான். ஏன் அந்த ரெண்டு ரெண்டு புள்ளிகளையும் எனக்கு அமுக்கம் தெரியும். ஸோ நான் அந்த ரெண்டு புள்ளிகளுக்குமே வேர்லிங் தேட்டத்தை போட்டான். அப்ப மேல் புள்ளியில் இருக்கிற இந்த 0.6 வரைக்கும் நான் என்ன செய்ய வேணும், உயரத்தை போடத்தான். இப்ப நீங்க இதை சுருக்கிங்களா இருந்தா உங்களுக்கு வை வரும். ஸோ பிபி எல்லாம் வெட்டுப்பட்டுரும், ரோ வெட்டுப்பட்டும். ஸோ இது 100 அரையாள பிச்சு 50 வரும். சமன் 25 2 வச்சுக்கொள்றோம். பிளஸ் அங்கால ரோ வெட்டுப்பட்டும் ஜி 10 இருக்கும். பை பிளஸ் 0.3 போகுது. ஸோ நீங்க இதை சுருக்கி பையை கண்டிங்கன்னா சரியா அதுக்கு ஒரு ஆன்சர். ஸோ சுருக்கிற வேலையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க சுருக்கினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 25 2 100 3 முதல்ல வந்து மைனஸ். ஸோ 3 4 5 மீட்டர் சொல்லி வருமா, நீங்க சுருக்கினா 3 4 5 மீட்டர் சொல்லி வரும் உங்களுக்கான சுருக்குறதை நீங்க பாருங்க. இது டீப் பார்ட், ரைட். நான் டீப் பார்ட் முடிச்சேன். ஸோ இப்போ இ பார்ட்டுக்கு வரேன், திருப்ப இ பார்ட்டுக்கு வரேன். சரியா? ஸோ நான் பெர்லின் திட்டத்தை எப்படி அப்ளை பண்ணான்றதை நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியா, பெர்லின் திட்டத்தை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா சரி. எப்படி எப்படி நாங்க அப்ளை பண்றோம்ன்றது தான் முக்கியமா. எல்லாருக்குமே தெரியும் பெர்லின் திட்டம் இதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லி, அதை நாங்க எப்படி அப்ளை பண்றோம்ன்றது தான் நீங்க விஷயம். நாங்க எப்படி யோசிச்சு அதை அப்ளை பண்றோம்ன்றதான் பிள்ளைகள் இங்க விஷயம். சரியா? ஓகே. நீர்ப்பாய்ச்சலின் உச்ச மேற்பரப்பின் வழியே உள்ள, ஓகே, டீபார்ட் பார்த்துட்டோம். இவ்வாறான நோக்கத்துக்காக பேண வேண்டிய நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர்மட்ட உயரம் எச்சை கணிக்க, ரைட். எச்சை கணிக்கட்டாம். சரி. அதுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு வரேன். யோசிக்கிறதானே, சரி யோசிப்போம். நாங்க இந்த வையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எச்சை கணிக்கட்டாம், எச்சை கணிக்கட்டாம். சோ எச்சை கணிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இப்ப அதே மாதிரி யோசிக்க போறேன். அவ்வளவுதான், அதே மாதிரி யோசிக்க போறேன். இது எப்படி யோசிக்கலாம், எனக்கு எந்தெந்த புள்ளிகள்ல தெரியும். இது சுயாதீன புள்ளி, அமுக்கம் பி. இது என்ன மேற்பரப்பும் அமுக்கம் பியா தான் இருக்கும். அப்புறம் நான் செய்றேன், இந்த புள்ளிக்கும் இந்த மேற்பரப்பு புள்ளிக்கும் என்ன செய்யறேன், பெர்லின் தேட்டம். நான் இந்த புள்ளியை சி என்று வைக்கிறேன், இந்த புள்ளியை டி என்று வைக்கிறேன். ஏன், அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் வளிமண்டல அமுக்கம் பி. அப்ப எந்த படத்தின்படி சீக்கிரம டி என்ற புள்ளிகளுக்கு நான் பெர்லின் தேட்டம் போடுறேன். சீல போட்டேன்னு சொன்னா வளிமண்டல முக்கம் பி தான். பிளஸ் அங்க இருக்கிற வேகத்தை நான், அது ஒரு பெரிய ஒரு பரப்புன்றதால நான் அந்த வேகத்தை வந்து என்ன செய்யறேன், புறக்கணிக்கிறேன். அப்ப அந்த அமுக்கம் பூஜ்ஜியம். சரியா? அதை விட மேலே என்ன இருக்க போகுது, ஸோ மேலே என்ன இருக்க போகுதுன்னா கீழே இருந்து போட்டதால, சரியா, கீழே இருந்து போட்டதால ரோ ஜி ஹெச் இருக்க போகுது. ரோ ஜி ஹெச் சமன் இவ்வளவு தானே. இங்க இருந்து போட்டதால மேல ரோ ஜி ஹெச். கீழே இந்த புள்ளியில என்ன இருக்க போகுது, அமுக்கம் சக வேகம் ஆஃபோ வி ஸ்கொயர். இங்க 5 மீட்டர்/செகண்ட் -1ல இயங்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறேன் நாங்க. சரியா? ஓ, சரியா. சைபர் சம்பந்தம் 5 மீட்டர். ஸோ அதால இது வந்து 5 சொல்லி வருது. ஆகவே நீங்க இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா எச் காணலாம். ரோ வெட்டுப்பற்றும் என் ரோ வெட்டுப்பட்டா எக்ஸ் வந்து உள்ள வரப்போகுதுன்னு சொன்னா 25/20 சொல்லி வரப்போகுது. ஸோ 1.25 மீட்டர் சொல்லி வருது. இ பார்ட் முடிஞ்சது. எஃப் பார்ட் வாங்க பிள்ளை, நீங்க சரியா நான் எப்படி யோசிக்கிறேன்றத பாருங்க. வா நீங்க இப்ப நான் செய்து வர்றதை பார்த்து இந்த கேள்வியை நீங்க செய்து கொள்ளலாமா, இனிமே இருக்கா. பட் இப்படி ஒரு கேள்வி போட்டா அதை எப்படி யோசிக்கிறேன்றதான் எங்களுக்கு முக்கியம். பெர்லின் தேட்டத்துல இனி எப்படி கேள்வி போட்டாலும் நான் எப்படி யோசிக்கிறேன்றதான் முக்கியம். இந்த கேள்வி செய்யறதே இந்த பர்பஸ் இல்லை.
இப்படி ஒரு கேள்வி போட்டாலும் நான் எப்படி செய்யறேன்றதான் முக்கியம் பிள்ளைகள். ஓகேவா? எஃப் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர்மட்டம் மேலே ஈயில் கணித்த பெருமானத்தை மிஞ்சுமெனி. ஓகே. மேலே ஏயில் குறிப்பிட்டவாறு செக்கனுக்கு அதே அளவான நீர்வீழ்ச்சியை காவிச் செல்லத்தக்க நீர்ப்பாய்ச்சலை ஒழுங்காக்குவதற்கான ஒரு முறையை வந்து முன்மொழிக. ஓகே. இப்ப ஓகே, இதை நீங்க தான் யோசிச்சு போறீங்களா? அதை நான் உங்கள்ட்ட இருக்கேன். அதே அளவான இப்ப நீர்மட்டம் வந்து கூடிட்டுன்னு சொன்னா என்ன செய்யும்? கீழே வரைக்குள்ள வந்து கூட நீர் வரப்பாக்கும், அல்லது கூட வேகத்துல வரப்பாக்கும். ஓகேயா? ஏன் உயரம் கூட கூட அப்படி வரும். அப்ப நீங்க அதே அளவான நீர்வீழ்ச்சி செக்கனுக்கு அதே 1 மீட்டர் கியூப்பை கொண்டு போக வேணும்னு சொன்னா நீங்க என்ன இங்க செய்ய வேணும்? எதுண்ட குறுக்குவெட்டு பிறப்பை மாற்றணும், அல்லது எதுண்ட அகலத்தை மாற்றணும்ன்ற விஷயங்களை பற்றி கேட்டுக்கலாம். ஸோ இதை நீங்க யோசிச்சுட்டு எனக்கு மெசேஜ். சரியா? ஸோ இவ்வளோத்துக்கும் வெறும் 15 மார்க்ஸ். இவ்வளோத்துக்கும் 15 மார்க்ஸ். ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா 4, 5 பார்ட் தான் இருக்கு. ஸோ 2009ஆம் ஆண்டு இதைத்தான் உங்களுக்கு சொல்லுது. சரியா பிள்ளைகள்? ஏதாச்சும் டவுட்னு சொன்னா நீங்க திருப்பி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ.